அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த வருஷத்தோட முதல் வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம வளர்பிறை சதுர்த்தி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத தூவி இந்த இடத்துல மட்டும் நீங்க வச்சாலே போதும். இந்த பரிகாரத்தை செய்யற எல்லாருக்குமே நிச்சயமா சுக்கிரவசியம் ஏற்படும். நமக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார். சுக்கிர பகவான் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில பண கஷ்டம்ங்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது. அந்த வகையில இந்த வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது வருஷத்தோட முதல் வெள்ளிக்கிழமை, ஜனவரி மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த வகையில வருஷத்தோட முதல் வெள்ளிக்கிழமை, மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு. இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். நல்ல ஒரு பணவரவையும் இந்த பரிகாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வளர்பிறை சதுர்த்தி திதி இருக்கு. இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு ஒரே ஒரு ஏலக்காய வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும், அது கூடவே இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த ஒரு தீபத்தை நாம ஏத்தி வச்சு வழிபாடு செஞ்சோம்னா இந்த வருஷம் ஃபுல்லாவே நம்ம வீட்டுல பணமழை பொழியும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட பத்தியும், இன்னொரு சக்தி வாய்ந்த ஏலக்காய் பரிகாரத்தையும் ஒரே வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசத்துக்கான மணி மந்த்ரா நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதாவது அந்த மாசத்துக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட் அப்படி இல்லைன்னா அஃபர்மேஷன்ஸ் நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதாவும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கீங்க. அந்த வகையில இந்த ஜனவரி மாசத்துக்கான மணி மந்த்ராவும் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மாசத்தோட முதல் நாள் சுக்கிரவசியம் ஏற்படுறதுக்கு நாம செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யுங்க. ஒரு குறிப்பிட்ட நபருக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். இப்போ இந்த பரிகாரத்தை நாளைக்கு உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல. இந்த ஜனவரி மாசம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதுமானது. இந்த வருஷம் ஃபுல்லாவே நிச்சயமா நல்ல ஒரு பணவரவு உங்களுக்கு ஏற்படும். அதனால இந்த வீடியோவை லேட்டா பார்த்தா கூட அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த பரிகாரத்தை தவறாம செஞ்சு பாருங்க. ஏன்னா எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இது. சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ண நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கசங்கி போன, கிழிஞ்சு போன பேப்பர் எல்லாம் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கோடு போடாத பேப்பர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். நம்ம உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ்ல பேப்பர் இருந்தா கூட போதுமானது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள்.
சரி, இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா சுக்கிரஹோரை நேரத்துல செய்யறது நல்லது. இன்னைக்கு மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நமக்கு சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. அதே மாதிரி நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. இந்த 2 டைம்ல எப்ப வேணாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது. சப்போஸ் அடுத்த வார வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்கன்னா காலையில வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம், அதாவது 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஆக மொத்தம் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய 3 சுக்கிரஹோரை நேரத்துல ஏதாவது ஒரு டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பண தேவை இருக்கிறவங்களும் செய்யலாம், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் செய்யலாம். இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா உங்க பூஜை அறையில எப்பயும் போல விளக்கேத்தி வச்சுட்டு பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. மத்தவங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். பெட்ரூம்ல பெட்டு மேல மட்டும் உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். சரி, இப்ப முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சுக்கிர பகவான் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு சுக்கிர வசியம் ஏற்படணும், சுக்கிர பகவானோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைச்சு கோடீஸ்வரரா வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும், உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய எந்திரத்தை வரைஞ்சுக்கோங்க. இந்த எந்திரத்தை நீங்க பேப்பர்ல தான் வரைய போறீங்க. தகடுல எல்லாம் நம்ம வரையணுங்கிற அவசியம் கிடையாது. இது சுக்கிர பகவானுக்குரிய எந்திரம். வெள்ளிக்கிழமை நாள்ல சுக்கிர பகவானுக்குரிய எந்திரத்தை இந்த மாதிரி சுக்கிரஹோரை நேரத்துல நாம வரைஞ்சு வைக்கும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த சுக்கிர பகவானோட பரிபூர்ணமான அருள் எல்லாருக்குமே கிடைக்கும். இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி 3 ரோ 3 காலம் வரைஞ்சுக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. ஏன்னா இப்ப நான் சொன்னா ரோ காலம் இதெல்லாம் மாத்தி மாத்தி எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் ஸ்கிரீன்ல எப்படி கொடுத்திருக்கணும் அதே மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை எடுத்துக்கோங்க. தேவையான பொருட்கள்ல இந்த மஞ்சள் தூளை சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன், கவனமா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்து வலது கையால இந்த எந்திரத்துக்கு மேல நீங்க தூவி விட்டுருங்க. நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய எந்திரத்துக்கு மேல லேசா தூவி விட்டாலே போதுமானது. நிறைய மஞ்சள் தூள் எடுத்து தூவி விடணுங்கிற அவசியம் கிடையாது. சுக்கிர எந்திரத்தை எழுதினதுக்கு அப்புறமா இந்த எந்திரத்துக்கு மேல இப்ப நான் சொன்ன மாதிரி மஞ்சள் தூளை தூவி விட்டுட்டு இந்த எந்திரத்தை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அதாவது நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு முன்னாடி நீங்க தரையில வச்சுக்கோங்க. இப்ப இந்த எந்திரத்தை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே நீங்க பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. எனக்கு சுக்கிரவசியம் ஏற்பட்டு என்னிடம் பணம் தாராளமாக இருக்கிறது. இத நீங்க 3 டைம்ஸ் சொல்லுங்க. இந்த எந்திரத்தை நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையில வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த பேப்பரை நீங்க மடிக்க கூடாது, அப்படியே தான் வைக்கணும். இந்த எந்திரம் எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த வருஷம் ஃபுல்லா அது அப்படியே அதே இடத்துல பத்திரமா இருக்கட்டும். இந்த 2025வது வருஷம் முடியும் போது அப்படி இல்லைன்னா இந்த பேப்பர் சமயத்துல தானா டேமேஜ் ஆயிருச்சுன்னா இந்த பேப்பரை எடுத்து ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க விட்டுருங்க. திரும்பியும் ஏதாவது ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாள்ல இதே மாதிரி எந்திரத்தை நீங்க எழுதி வைங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நிச்சயமா இந்த எந்திரம் இருக்கக்கூடிய இடத்துல சுக்கிர வசியம் ஏற்பட்டு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.